ஹலோ கைஸ், வெல்கம் பேக் கோடிங் கைட்லைன்ஸ் தமிழ். இந்த வீடியோ எதை பற்றி பார்க்க போகிறோம்னா எக்ஸல் காலம் எப்படி வந்து பிரிண்ட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அதாவது யூஸர் வந்து இன்புட்டாக 1 சொல்லி கொடுத்தாங்கன்னா ஃபஸ்ட்டு காலம் 1ங்கிறது எதான ரெப்ரசென்ட் பண்ணும். ஸோ ஏ சொல்லிட்டு பிரிண்ட் ஆகணும். அதுவே ஒரு வேளை யூஸர் வந்து 26 சொல்லிட்டு என்டர் பண்ணாங்கன்னா 26th நம்பரில் வந்து எக்ஸல் ஷீட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா 26 நம்பரில் இசட் சொல்லிட்டு இருக்கும். ஸோ இசட் சொல்லிட்டு பிரிண்ட் ஆகணும். அதே போல் 13 சொல்லி கொடுத்தாங்கன்னா 30க்கு ஈக்குவலண்ட்டாக நீங்கள் ஒன்று கவுண்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா அதுக்கு நேராக வந்து ஏடின்னு சொல்லிட்டு இருக்கணும். ஸோ யூஸர் வந்து எப்படி வந்து நம்பர் 13 சொல்லி கொடுத்தாங்கன்னா அதுக்கு ஈக்குவலண்ட்டான எக்ஸல் காலம் வேல்யூ வந்து அங்கே பிரிண்ட் பண்ணணும். ஓகேங்களா? இந்த லாஜிக் தான். ரோங்கிறது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ரோங்கிறது 1 2 3 4 5 அந்த ஆர்டரில் தான் இருக்கும். ஸோ நம்பர் நார்மலாக பிரிண்ட் பண்ணிடலாம். பட் இது ஒரு கேரக்டர் ஃபார்மேட். இங்கே கேரக்டராக இருக்குது, அதுக்கப்புறம் வந்து இங்கே ஸ்ட்ரிங்காக போகுது. ஒரு 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 லெட்டராக இருந்துச்சுன்னா அது கேரக்டர் சொல்லுவாங்க. அதுவே வந்து மோர் தென் 1 லெட்டராக இருந்தால் அது ஸ்ட்ரிங் சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஸோ இங்கே எல்லாத்துலேயும் ஏலேருந்து இசட் வரைக்குமே முடிச்சிருந்தா கேரக்டர் யூஸ் பண்ணியிருக்கலாம். பட் ஏல ஆரம்பித்து இது வந்து போயிட்டே இருக்கும். ஸோ அதை ஒரு ஸ்ட்ரிங்காக தான் கன்சிடர் பண்ணிவிட்டு அதுக்கேற்ற மாதிரி நம்ம லாஜிக் எழுத போகிறோம். இப்போது ஒரு எக்ஸாம்பிளுக்கு பாருங்களேன். இது எதில் ஸ்டார்ட் ஆகிட்டு எதில் முடியுது? ஏல ஸ்டார்ட் ஆகிட்டு இசட்டில் முடியுது. அப்படின்னா ஏலேருந்து இசட் வரைக்கும் எத்தனை கேரக்டர் இருக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் கவுண்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா ஆல்ஃபாபெட்டிக் ஆர்டர் தெரியும்ல. ஏலேருந்து இசட் வரைக்கும் நீங்கள் கவுண்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா டோட்டலாக வந்து 26 லெட்டர்ஸ் இருக்கும். கரெக்டாக? ஸோ இந்த 26ங்கிறது ஒரு கீ பாயிண்ட். ஸோ இது வரைக்கும் வந்து எப்படி வந்து இப்போது இந்த ப்ரோக்ராம் எப்படி வந்துச்சுன்னு சொல்லிட்டு பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு 2-3 எக்ஸாம்பிள்ஸ் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ அந்த ஆர்டரில் தான் வந்து இந்த ப்ரோக்ராம் வந்து எழுதியிருக்கேன். இந்த லாஜிக் எக்ஸ்பிளைன் பண்ண 1 by 1 வந்து ப்ரோக்ராமிங் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு வந்துடுறேன். இப்போ நான் எக்ஸாம்பிளுக்கு ஃபஸ்ட்டு சின்ன நம்பர்லேருந்து ஆரம்பிக்கலாம். 3ன்னு சொல்லிட்டு பார்த்தா அந்த டேபிள் காலத்தில் 3க்கு நேரம் என்னன்னு சொல்லிட்டு இருக்குது? சின்னு சொல்லிட்டு இருக்குது. ஓகேங்களா? அதே போல் 26ன்னு வந்தால் அதுக்கு ஈக்குவலண்ட்டான வேல்யூ இசட். 28ன்னு வந்தால் அதுக்கு ஈக்குவலண்ட்டான வேல்யூ இசட்க்கு அப்புறமா மறுபடியும் ஏபின்னு சொல்லிட்டு வரணும். அப்புறமா 52னா வந்து ஏஇசட். கரெக்டாக? இதுதான் வந்து அந்த எக்ஸல் ஷீட் ஃபார்மேட்டில் நம்பர் நான் 3 சொல்லிட்டு என்டர் பண்ண அவுட்புட் இது வரணும். 26 என்டர் பண்ண 7 சொல்லிட்டு இசட் சொல்லிட்டு வரணும். 28 என்டர் பண்ண ஏபி, 52 என்டர் பண்ண ஏஇசட். இதை நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டாலே யூஸர் வந்து 1000 சொல்லி கொடுத்தாலும் அதுக்கு ஈக்குவலான வேல்யூலாம் வந்து கரெக்டாக வந்துடும். ஸோ இதுக்கு லாஜிக் வந்து எப்படி கொண்டு வருதுன்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து 3ன்னு சொல்லிட்டு இருக்கு. இந்த 3ங்கிறத எதன் மூலியமாக வாங்குவாங்க? ஒரு யூசர் கிட்ட ஒரு இன்புட்டாக வாங்குவாங்க. அந்த இன்புட்டோட நேம் நான் வந்து n சொல்லிட்டு வச்சிருக்கேன். ஓகேங்களா? ஸோ அதனால் n சொல்லிட்டு ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணியிருக்கேனா. ஸோ இந்த என்கிறது எதுக்காக கிரியேட் ஆகிடுச்சுன்னு சொல்லிட்டு இப்போ தெரிஞ்சிச்சு. ஸோ என்டர் எக்ஸல் காலம் நம்பர் சொல்லி கேட்குறேன். ஸோ அது வந்து அங்கே டிஸ்பிளே ஆகும். அந்த நேரத்தில் அந்த எண் மூலியமாக யூசர் வந்து இப்போது 3ன்னு சொல்லிட்டு வாங்குறாங்க. ஓகேங்களா? ஓகே, இப்போது எண்ணில் வந்து 3ன்னு சொல்லிட்டு இருக்குது. இது வரைக்கும் எந்த டவுட்டும் இல்லை. இப்போது என்னோட வேல்யூ 3ஐ விட சின்னதாக இருக்கா பெரிய வேல்யூவாக இருக்கா? 3 greater than 0 கண்டிஷன் வந்து ட்ரூ தான். ஏன்னா 0 இல்லை அது கம்மியாக இருந்தால் மட்டும்தான் கேஸ் ஃபால்ஸ் ஆகும். ஸோ அதிகமாக இருக்கிறதுனால கேஸ்க்குள்ளே வரும். இப்போ ரிமைண்டரோட வேல்யூ, ரிமைண்டருங்கிறது இந்த மாடுலோ சிம்பிள் யூஸ் பண்ணியிருக்கோம்ல. இந்த மாடுலோங்கிறது எதுக்காகனா வந்து ரிமைண்டரை வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்காக தான் யூஸ் ஆகும். இந்த மாடுலோ அப்புறமா டிவிஷன் ஆப்ரேஷன் இதெல்லாம் வந்து எப்படி ஒர்க் ஆகும்னு சொல்லிட்டு நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். பார்க்கணும், லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கோம், பார்த்து செக் பண்ணிக்கோங்க. இப்போது அதை வந்து 26 டிவைட் பண்ணுறோம். எதனால் 26? ஏலேருந்து இசட் வந்து இசட் வரைக்கும் நீங்கள் கவுண்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா 26 லெட்டர்ஸ் தான் வரும். ஸோ அதனால் வந்து 26 டிவைட் பண்ணி பார்க்குறோம். ஏன்னா பிரிண்ட் ஆகிறது வந்து அவுட்புட் வந்து ஏலேருந்து இசட்குள்ளே இருக்க ஏதோ ஒரு கேரக்டர்ஸ் தான் வரப்போகுது. ஸோ அதனால தான் 26 சொல்லிட்டு கொடுத்துருக்கேன். கொடுத்துட்டு இது போல் கொடுத்தனா ரிமைண்டருங்கிறது அதில் போய் ஸ்டோர் பண்ணும். ஸோ அதனால் ரிமைண்டர் க்ரியேட் பண்ணியிருக்கேன். எண்ணுங்கிறது ஆல்ரெடி இருக்கிறது தான். ஸோ ஸ்டார்டிங்கில் வந்து ரிமைண்டர் இப்போதைக்கு என்னன்னு வரும்னா 3ஐ வந்து 26ஆல் டிவைட் பண்ணுறேன். ஸோ இது போல் டிவைட் பண்ணும்போது இங்கே உள்ளே இருக்க வேல்யூவை விட டிவைட் பண்ணுற வேல்யூவை விட டிவைடர் வேல்யூ வந்து பெருசாக இருந்துச்சுன்னா நீங்கள் கண்ணை மூடிட்டு இதை 0 அதாவது குவாஷன் 0ன்னு வரும். ரிமைண்டர் 3ஐ வந்து ரிட்டர்ன் பண்ணணும்னு சொல்லிட்டு போட்டுடலாம். ஸோ இப்போ ரிமைண்டர் என்ன சொல்லிட்டு இருக்கு? 3ன்னு சொல்லிட்டு எனக்கு கிடச்சிருக்கு. ஓகேங்களா? இப்போ இந்த சிங்கிறது ஒன்று ஏலேருந்து இசட் வரைக்கும் இருந்தால் அதுலேருந்து A to Z வரைக்கும் தான் இருக்கும். இதுவே வந்து நான் வந்து 1000 சொல்லிட்டு என்டர் பண்ணால் 1000க்கு ஈக்குவலண்ட்டான நம்பர் ஏதோ காலம் நம்பர் இருக்கும்ல. ஸோ அது எக்ஸாம்பிளுக்கு ஏபிசின்னு சொல்லிட்டு வச்சுக்கோங்க. ஸோ ஏபிசிங்கிறது ஒரு ஸ்ட்ரிங் ஃபார்மேட். அதனால தான் வந்து அதை வந்து இந்த அவுட்புட்டை போயிட்டு ஸ்டோர் பண்ணுறது ஒரு ஸ்ட்ரிங் ஃபார்மேட்டில் தான் ஸ்டோர் பண்ணணும். ஏன்னா நீங்கள் டிஸ்பிளே பண்ணுறது ஒரு ஸ்ட்ரிங்கை தானே டிஸ்பிளே பண்ணுறீங்க. ஸோ அந்த ஸ்டோர் பண்ணுறதுக்காக ஒரு ஸ்ட்ரிங் கிரியேட் பண்ணல. ஸோ இங்கே வந்து ஸ்ட்ரிங்கை வந்து கிரியேட் பண்ணிக்கிறேன். அந்த நேம் வந்து என்ன வைக்கிறேன்? கேரக்டர் str(20). ஓகேங்களா? ஸோ இந்த ஸ்ட்ரிங்கில் தான் வந்து
நான் ஒரு லெட்டராக கண்டுபிடிக்க அந்த வேல்யூவை போயிட்டு இதில் போயிட்டு ஸ்டோர் பண்ண போகிறேன். இந்த 3யை வந்து இப்போ எப்படி வந்து என்னோட கோல் என்னன்னா இந்த 3யை வந்து சியாக மாற்றணும், அதுதான் என்னோட கோல். ஸோ அதுக்காக தான் லாஜிக் வந்து ஃபஸ்ட்டு ஃபைண்ட் அவுட் பண்ணி இப்போ ரிமைண்டரோட வேல்யூ என்ன சொல்லிட்டு இருக்கு 3 சொல்லிட்டு இருக்கா. ஸோ ரிமைண்டரில் இப்போ 3 சொல்லிட்டு இருக்கு. இப்போ ரிமைண்டரோட வேல்யூ 0க்கு ஈக்குவலாக இருக்கா இல்லை, ஏன்னா எல்ஸ் கேஸ் கூட தான் வரும். இந்த 0க்கு எதுக்காக வருதுன்னு சொல்லிட்டு இந்த கேஸ் சொல்லும்போது உங்களுக்கு புரியும். இப்போதைக்கு இதுதான் பார்க்குறோம். ஸோ இப்போ இதுக்குள்ளே வருமா, எல்ஸ் கேஸ்க்குள்ளே வந்துட்டு STR ஆஃப் ஐயோட வேல்யூ எதுக்காகனா இண்டெக்ஸ் ஒரு ஸ்ட்ரிங்னாவே அதுக்கு வந்து இண்டெக்ஸ் வந்து இருக்கணும் இல்லை. ஸோ 0th இண்டெக்ஸில் என்ன வேல்யூ இருக்கணும், ஃபஸ்ட் இண்டெக்ஸில் என்ன வேல்யூ இருக்கும். ஸோ இங்கே ஸ்டார்டிங்கில் இண்டெக்ஸோட வேல்யூ 0 சொல்லி கொடுத்துட்டேன்னா ஸோ I ஈக்குவல் டு 0 சொல்லி கொடுத்துட்டேன், அதனால இங்கே I யூஸ் பண்ணியிருக்கேன். அதே போல் இந்த ஸ்ட்ரிங்கிறது எதுக்காக யூஸ் பண்ணியிருக்கேன்னு கூட சொல்லிட்டேன். ஸோ STR ஆஃப் 0 அந்த பொசிஷனில் என்ன வரணும்னு சொல்லிட்டு இங்கே எழுதியிருக்கேன். இப்போ ரிமைண்டரோட வேல்யூ என்ன சொல்லிட்டு இருக்கு, ரிமைண்டரோட வேல்யூ 3 சொல்லிட்டு இருக்கு. இதுதானே ரிமைண்டரோட வேல்யூ. ஸோ 3 இந்த சி பிரிண்ட் பண்ணுறதுக்காக நான் யோசிச்ச லாஜிக் இதுதான். ஸோ இந்த லாஜிக் தான், இந்த லாஜிக் எப்படி கொண்டு வருதுன்னு சொல்லிட்டு தெரிஞ்சிச்சா இந்த ப்ரோக்ராம் வந்து முக்கால்வாசி ஃபினிஷ் பண்ண மாதிரி தான். இப்போது ரிமைண்டரோட வேல்யூ என்ன சொல்லிட்டு இருக்கு 3 சொல்லிட்டு இருக்கா. ஸோ 3 - 1 சொல்லிட்டு நான் மேனுவலாக யூஸ் பண்ணியிருக்கேன். 1 + A இதான் எழுதியிருக்கேன். ஸோ இது போல் பண்ண என்ன ஆகும் 3 - 1 2 கூட இந்த ஏவோட ஆஸ்கி வேல்யூ உங்களுக்கு தெரிஞ்சால் நல்லது. ஏவோட ஆஸ்கி வேல்யூ 65 ஓகேங்களா. இதை வந்து ஆஸ்கி வேல்யூலாம் எப்படி வருதுன்னு சொல்லிட்டு நம்ம ஆல்ரெடி ப்ரோக்ராம்ஸ் பார்த்தாச்சு. ஸோ 65 கூட 2 வேல்யூ ஆட் பண்ணால் 67 வந்து எதில் போயிட்டு ஸ்டோர் பண்ண சொல்கிறேன், STR ஆஃப் 0 அந்த பொசிஷனில் போயிட்டு ஸ்டோர் பண்ண சொல்கிறேன். ஸோ இங்கே ஸ்டோர் ஆகிறது 67 சொல்லிட்டு ஸ்டோர் ஆகும். இதை நீங்கள் பர்சன்டேஜ் சியில் வந்து பிரிண்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா 67க்கான ஈக்குவலன்ட் ஆஸ்கி வேல்யூ என்னன்னா சி. ஸோ எனக்கு சின்னு சொல்லி கிடச்சிச்சா. ஸோ இதோட ப்ரோக்ராம் வந்து விட்டுடக்கூடாது, ஏன்னா சிக்கு அடுத்தது வந்து ஏதாவது ஒரு வேல்யூ கூட வரலாம்ல. ஸோ அதுக்கான பாசிபிலிட்டிஸ் செக் பண்ணணும்ல. ஸோ இப்போது இது வரைக்கும் வந்து வேல்யூ 3 ரிமைண்டரோட வேல்யூ 3 சொல்லிட்டு இருக்கு. STR ஆஃப் 0 இடத்துல வந்து 67 இல்லைனா சி ரெண்டுத்துல ஏதாவது ஒன்று வச்சுக்கோங்க. அப்புறமா n = n/26 இந்த வேல்யூ இப்போ அப்ளை பண்ணுறேன். n = n/26னா என்னோட வேல்யூ இப்போ என்னன்னு மாறும்னா என்னோட வேல்யூ இப்போ என்ன சொல்லிட்டு இருக்கு 3 சொல்லிட்டு இருக்குல்ல. ஸோ அதை வந்து 66ஆல் டிவைட் பண்ண சொல்கிறேன். ஸோ இது மாதிரி டிவைட் பண்ணால் இந்த டிவைட் பண்ணுற வேல்யூவோட டிவைசர் வேல்யூ பெருசாக இருந்துச்சுன்னா கண்ணை மூடிட்டு இங்கே 0 சொல்லி போட்டு ரிமைண்டர் வந்து 3 தான் வருது. பட் இங்கே நீங்கள் ரிமைண்டர் மாடுலோ சிம்பிள் யூஸ் பண்ணுறீங்களா இல்லை டிவைட் சிம்பிள் யூஸ் பண்ணுறீங்களா, டிவைட் சிம்பிள் தான் யூஸ் பண்ணுறீங்க. ஸோ மாடுலோ சிம்பிள் யூஸ் பண்ணும்போது இதை நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணுவீங்க. இப்போ டிவைட் சிம்பிள் யூஸ் பண்ணும்போது இந்த வேல்யூ தான் கான்சன்ட்ரேட் பண்ணுவீங்க. இப்போது என்னோட வேல்யூ என்ன சொல்லிட்டு போய் ஸ்டோர் ஆகிருக்கும் 0ன்னு சொல்லிட்டு இப்போ ஆகிட்டு இருக்கும். ஏன்னா அந்த வேல்யூ எண்ணில் தானே இப்போ ஸ்டோர் பண்ணுவீங்க. இப்போ 0 சொல்லிட்டு இதில் போய் ஸ்டோர் ஆகிருக்குமா. ஸோ இங்கேருந்து இந்த கேஸ் மறுபடியும் எங்கே போகணும்னா இதோட இதை முடிஞ்சிச்சா. ஸோ மறுபடியும் வைலூப்புக்குள்ளே வரும். வைலூப்புக்குள்ளே வந்துட்டு இப்போது என்னோட வேல்யூ என்ன சொல்லிட்டு இருக்கு 0 சொல்லிட்டு இருக்கு. 0 > 0. ஸோ என்ன ஆகிடும், கேஸ் வந்து ஃபெயில் ஆகிடுமா. ஸோ இதோட வந்து ப்ரோக்ராம் முடிஞ்சிச்சு. எப்பவுமே வந்து ஒரு கேரக்டர்னா ஃபைன், பட் ஒரு ஸ்ட்ரிங்னா வந்து எவர் ஸ்ட்ரிங் மஸ்ட் எண்டட் வித் அதாவது இந்த இது மாதிரி ஒரு ஸ்ட்ரிங் ஃபார்மேட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். ஸோ இது மாதிரி ஒரு கேரக்டர் தான் வந்து எல்லா ஸ்ட்ரிங்கும் வந்து முடியும். ஸோ STR ஆஃப் 0ல வந்து சின்னு சொல்லி இருந்துச்சுன்னா STR ஆஃப் 1ல வந்து இந்த நல்லுங்கிறது இருக்கணும். இது இல்லைனா இது கூட வந்து ஒரு சில வேர்ட்ஸ் வந்து கம்பைலராக எடுத்து பிரிண்ட் பண்ணிக்கும். ஸோ அந்த மாதிரி எரர் வரக்கூடாதுன்னா இதுக்கு எண்டிங்கில் வந்து இங்கே இந்த நல்லுங்கிற கேரக்டர் இருக்கணும். இது 10 இல்லை /0ன்னு சொல்லிட்டு ஓகேங்களா. இதுக்கான மீனிங் வந்து நல். இப்போது நீங்கள் இங்கே பார்க்கும்போது நல்லா பார்த்தீங்கன்னா ஐயா வந்து இங்கே இன்க்ரிமெண்ட் பண்ணியிருப்பேன். எதுக்காக இங்கே ஐயா வந்து இன்க்ரிமெண்ட் பண்ணியிருக்கேன்னா இப்போ ஃபைனலாக வந்து ஐயோட வேல்யூ இந்த லாஜிக் வர வரைக்கும் 0ன்னு சொல்லிட்டு தான் இருந்துச்சு. இந்த லாஜிக் முடிச்சதுக்கப்புறம் ஐயோட வேல்யூ 0 1 மாதிரி இருக்குது. நான் இந்த இடத்துல ஐயா வந்து இன்க்ரிமெண்ட் பண்ணலன்னா இந்த நல்லுங்கிறது எதில் போய்ட்டு ஸ்டோர் ஆகும், STR ஆஃப் 0ல தானே போய் ஸ்டோர் ஆகும். ஏன்னா வந்து ஃபைனலாக வந்து இங்கே இன்க்ரிமெண்ட் பண்ணுறதுனால 1 ஆகுது. இது பண்ணாமல் இருந்தால் 0ல தானே இருக்கும். ஸோ இந்த இடத்துலேயே வந்து இது ஓவர் ரைட் பண்ணிட்டு நல்லுங்கிறது இங்கே வந்து ஸ்டோர் ஆகிடும். ஸோ அந்த எரர் நம்மளுக்கு வரக்கூடாது. இதுக்கு அடுத்தது தான் வந்து அந்த நல்லுங்கிறது ஸ்டோர் ஆகணும். ஸோ அதனால தான் வந்து ஐயா வந்து இங்கே இன்க்ரிமெண்ட் பண்ணியிருக்கேன் ஓகேங்களா. இப்போது 26 சொல்லிட்டு வந்துச்சுன்னா அது என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு பாருங்கள். என்னோட வேல்யூ 26 வந்து > 0 கண்டிஷன் ட்ரூவா. இப்போ ரிமைண்டரோட வேல்யூ என்ன வரும் 26 மாடுலோ 26. இது கூட ரிமைண்டர் வந்து 126 0. ஸோ ரிமைண்டர் வந்து 0ன்னு சொல்லிட்டு வந்துச்சு. ஸோ 0ன்னு வந்துச்சுன்னா நம்ம இந்த ஒருவேளை இந்த கேஸ் எழுதாமல் இந்த கேஸே வந்து அப்ளை பண்ணியிருந்தால் ஒர்க் ஆகுமா சொல்லி பாருங்கள். ரிமைண்டரோட வேல்யூ இப்போது 0 சொல்லிட்டு இருக்கு. 0 - 1 + A. இப்போது இதனோட ஆஸ்கி வேல்யூ 65. அது கூட ஒரு -1 சொல்லி போட்டேன்னா 64. இசட்டோட 26னா எனக்கு இசட் தான் பிரிண்ட் ஆகணும். பட் 64ங்கிறது இசட்டோட ஈக்குவலண்ட் ஆஸ்கி வேல்யூ கிடையாது. இசட்டோட ஈக்குவலண்ட் ஆஸ்கி வேல்யூங்கிறது 90.
ஸோ அது வந்தால் ஃபைன். பட் இங்கே வந்து 64 சொல்லிட்டு வருது. 64ங்கிறது வேறு ஏதோ ஒரு கேரக்டர். ஸோ அதை நம்ம பிரிண்ட் பண்ண முடியாது, இசட் தான் பிரிண்ட் பண்ணணும். ஸோ அதனால தான் இந்த எல்ஸ் கேஸ் இல்லாமல் ரிமைண்டரோட வேல்யூ 0 வந்துச்சுன்னா இசட் பிரிண்ட் பண்ணுறதுக்கோசரம் இன்னொரு ரிமைண்டரோட வேல்யூ 0ன்னு வந்துச்சுன்னா இந்த மாதிரி லாஜிக் பண்ணணும். இல்லைனா ரிமைண்டரோட வேல்யூ 0 இல்லைனா ஏல இருந்து ஒய் வரைக்கும் வர ஆல்ஃபாபெட்டிக் இந்த லாஜிக்லேயே வந்து உங்களுக்கு பிரிண்ட் ஆகும். ஸோ அதுக்காக தான் வந்து இஃப் எல் சொல்லிட்டு ரெண்டு கேஸ் வந்து இங்கே வந்து எழுதியிருக்கேன். இப்போ ரிமைண்டரோட வேல்யூ 0ன்னு சொல்லி கிடச்சிச்சா. ஸோ எஸ்டிஆர் ஆஃப் 0ல் வந்து இசட் சொல்லிட்டு ஐயோட வேல்யூ இன்க்ரிமெண்ட் ஆகிடும். ஸோ ஐங்கிறது ஸ்டார்டிங்கில் 0ன்னு சொல்லிட்டு இருக்கு, 0ல இருந்து இப்போ 1 மாறிட்டு இருக்கும். என்னோட வேல்யூ n = n/26. இந்த 0ன்னு வரும்போது இங்கே 0ன்னு வரலனா வந்து நார்மலாக n/26 சொல்லிட்டு போடுவீங்க. பட் இங்கே 0ன்னு வரும்போது மட்டும் n/26 கொடுத்துட்டு -1 வந்து கொடுத்துருக்கோம். எதுக்காக -1 வந்து கொடுத்துருக்கோம்னா சொல்கிறேன் பாருங்கள். 26 டிவைட் பண்ணால் 1 டைம்ஸ் 26 0. ஸோ நான் 26 என்டர் பண்ணால் எனக்கு வந்து இசட் ஒரே ஒரு இசட் மட்டும் பிரிண்ட் ஆகிட்டா போதும். 26னா இசட் மட்டும் தானே பிரிண்ட் ஆகணும், மற்ற எதுவும் பிரிண்ட் ஆகக்கூடாதுல்ல. ஸோ அதனால தான் வந்து எக்ஸ்ட்ராவாக வந்து -1 சொல்லிட்டு கொடுத்துருக்கேன். இது போல் கொடுக்கும்போது என்னோட வேல்யூ இப்போது 1, இப்போ எக்ஸ்ட்ரா ஒரு -1 இருக்குல்ல. ஸோ -1 என்ன வரும், என்னோட வேல்யூ இப்போ 0 சொல்லிட்டு ஆகிருக்குமா. ஸோ என்னோட வேல்யூ இப்போ 0வாக இருக்கும். ஸோ இந்த எஸ்டிஆர் ஆஃப் 0ல் வந்து இசட் சொல்லிட்டு ஸ்டோர் ஆகிட்டு கேஸை செக் பண்ணிவிட்டு மறுபடியும் இங்கே போகும். என்னோட வேல்யூ இப்போ என்னவா ஆகிட்டு இருக்கும், 0 சொல்லிட்டு ஆகிட்டு இருக்கும். ஸோ இந்த கேஸை விட்டு வெளியே வந்துடும். கேஸை விட்டு வெளியே வந்ததுக்கப்புறமா எவர் ஸ்ட்ரிங் எண்டட் வித் நல் சொல்லிட்டு சொல்லியிருக்கோம்ல. ஸோ இங்கே ஐயை வந்து இன்க்ரிமெண்ட் பண்ணியிருக்கேன்ல. ஸோ 0லேருந்து ஃபஸ்ட் இண்டெக்ஸில் எஸ்டிஆர் ஆஃப் 1ல் வந்து நல்லுங்கிறது ஸ்டோர் ஆகிருக்கும். ஸோ அதனால தான் வந்து 0 ரிமைண்டர் வந்தால் ஒன்றுமே இல்லை, இதில் வந்து -1 சொல்லிட்டு எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணிங்க. இதில் வந்து இந்த ஒரு லாஜிக் வந்து எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணியிருக்கீங்க. ஓகேங்களா. இப்போ அதே போல் 28க்கும் 52க்கும் வந்து கரெக்டாக ஒர்க் ஆகுதுன்னு சொல்லி பார்த்துட்டிங்கன்னா ப்ரோக்ராம் முடிஞ்சிச்சு. இது நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஒரு லாஜிக் பேஸ் பண்ணிவிட்டு கொண்டு வரணும். அதை ஃபைனல் லாஸ்ட்லேருந்து கொண்டு வருது, லாஸ்ட்லேருந்து ஃபஸ்ட்டுக்கு வருது ரொம்ப ஈஸி. பட் அதுவே ஃபஸ்ட்லேருந்து லாஸ்ட்டுக்கு கொண்டு போனால் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இப்போ சம் ஆஃப் த டிஜிட் சொல்லி பார்த்தீங்கன்னா அதுலேயும் வந்து லாஸ்ட் நம்பர்லேருந்து ஃபஸ்ட் நம்பர் வரைக்கும் ஒரு நம்பராக எடுத்து டிவைட் பண்ணிவிட்டு ஆட் பண்ணிட்டு வருவோம். ஸோ அதே போல் தான் இதையும் வந்து இப்போ இந்த வேல்யூ கண்டுபிடிக்க சொன்னாங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து பிஏவை வந்து கண்டுபிடிக்கிறது வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா. இதை கண்டுபிடிச்சிட்டோமா, இதிலிருந்து இதை ஏபியாக மாற்றுறது ரொம்ப ஈஸி. ஸோ இப்போது ஏபி இருக்குதுன்னா ஃபஸ்ட்டு பிஏ வந்து கண்டுபிடிக்கணும். பிஏ கண்டுபிடிக்கிறதுக்கு அதே போல் இந்த லாஜிக்கை யூஸ் பண்ணுங்கள். இந்த லாஜிக் தான், ஆனால் வந்து நம்ம வந்து அதை ஸ்ட்ரிங்கில் ஸ்டோர் பண்ணுறது வந்து இந்த ஆர்டரில் வந்து ஸ்டோர் பண்ணும். அப்புறம் பிரிண்ட் பண்ணும்போது இதை வந்து ரிவர்ஸ் ஆர்டராக பண்ணிட்டோன்னா எனக்கு அவுட்புட் கரெக்டான அவுட்புட் கிடச்சிடல ஏபின்னு சொல்லிட்டு. ஸோ அதை தான் பண்ண போகிறோம். இப்போ என்னன்னு சொல்லிட்டு இருக்கோம், 28 சொல்லி கொடுத்தா 28 மாடலோ 26 1 டைம்ஸு 26 2. ஸோ ரிமைண்டருங்கிறது 2 சொல்லி கிடச்சிருக்கு. ஸோ 2ங்கிறது நான் ஜீரோ வேல்யூ தானே. ஸோ எல்ஸ்கே ஸ்கூலில் வருமா. எல்ஸ்கே ஸ்கூலில் வந்து எஸ்டிஆர் ஆஃப் 0ல் வந்து ரிமைண்டர் வந்து 2 -1 + ஏ. இப்போது 2 - 1 1. ஸோ 1 கூட ஏவை ஆட் பண்ணால் பின்னு சொல்லிட்டு வரும். ஸோ பின்னு சொல்லிட்டு எஸ்டிஆர் ஆஃப் 0ல் ஸ்டோர் ஆகிடுமா. இப்போ ஐயோட வேல்யூ 0ல இருந்து 1 மாறிட்டு இருக்கும். என்னோட வேல்யூ என்ன இங்கே 28. ஸோ 28ங்கிறது இதுதான் n. இப்போ மறுபடியும் கேஸ் போகும். என்னங்கிறது 1 சொல்லிட்டு இருக்கு. ஸோ நான் ஜீரோ வேல்யூ தான். மறுபடியும் கேஸ்குள்ளே வரும். ரிமைண்டரோட வேல்யூ 1 மாடுலோ 26. இது போல் டிவிஷனோட வேல்யூ டிவைஸரோட வேல்யூ பெருசாக இருந்துச்சுன்னா இங்கே 0 போட்டுடுங்க. கண்ணை மூடிட்டு இங்கே என்ன ரிமைண்டர் இருக்கோ அதை தான் இங்கே எழுத சொன்னேன். ஸோ 1ங்கிறது ரிமைண்டர் இப்போ என்னன்னு சொல்லிட்டு இருக்கு, ரிமைண்டர் தான் 1. ஸோ 1ங்கிறது நான் ஜீரோ வேல்யூ. ஸோ எல்ஸ் கேஸ்குள்ளே வருமா. இப்போ மறுபடியும் செக் பண்ணோம். 1 - 1 0 ஆகிடும். ரெண்டுமே வந்து 0 சொல்லிட்டு ஆகிடும். ஸோ ஏங்கிறது பிரிண்ட் ஆகிடும். ஸோ பிஏன்னு சொல்லிட்டு கிடச்சிச்சா. ஸோ மறுபடியும் இப்போ என்னோட வேல்யூ என்னென்ன ஆகும், இதுதான் வந்து என்னோட வேல்யூ 0 சொல்லிட்டு இருக்கு. ஸோ 0ங்கிறது 0 > 0 கண்டிஷன் வந்து ஃபால்ஸ் ஆகிடும். ஸோ எனக்கு பிஏ சொல்லிட்டு கிடச்சிருக்கா. ஸோ பிஏங்கிறத எப்படி வந்து ஏபின்னு சொல்லிட்டு மாற்றுறதுன்னு சொல்லிட்டு பிஏன்னு சொல்லி கிடச்சிருக்கேன். இந்த பிஏ வந்து எப்படி ஏபியாக மாற்றுறதுன்னு சொல்லிட்டு நம்ம ஆல்ரெடி வந்து ப்ரோக்ராம் பார்த்துருக்கோம். அந்த ப்ரோக்ராம் பார்த்தா இது உங்களுக்கு கிளியராக புரியும். ஸோ ஸ்ட்ரிங் எப்படி வந்து ரிவர்ஸ் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு அந்த ப்ரோக்ராம்க்கான லிங்க் வேணால் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இப்போ 52 மட்டும் பார்த்துட்டிங்கன்னா இந்த ப்ரோக்ராம் வந்து முடிஞ்சிடும். ஃபஸ்ட்டு வந்து என்ன இருக்குது, வைல் 52 > 0 கண்டிஷன் ட்ரூவா. என்னோட வேல்யூ தான் 52. ரிமைண்டரோட வேல்யூ இப்போ என்னென்னு வரும், ரிமைண்டரோட வேல்யூ 2 சொல்லிட்டு வரும். ஏன்னா 52ல் வந்து ரிமைண்டரோட வேல்யூ 0 சொல்லிட்டு வரும். ஏன்னா 26 வந்து 2 டைம்ஸ் வந்து குவாஷியன்ட் தான் 2, பட் ரிமைண்டர் வந்து 0 சொல்லிட்டு வரும். ஸோ 0 வச்சு டேரெக்டாக இந்த கேஸ்குள்ளே வந்துருமா.
ஸோ எஸ்டிஆர் ஆஃப் ஜீரோவில் வந்து இசட் சொல்லிட்டு ஃபஸ்ட்டு ஸ்டோர் ஆகிடுமா. அப்புறமா ஐயோட வேல்யூ ஜீரோலேருந்து 1 மாறி இருக்கும். அப்புறமா வந்து எண்ணுங்கிறது இப்போ என்னென்னு இருக்குது 52 டிவைட் பை 26 2 டைம்ஸு 52 0. இப்போ என்னோட வேல்யூ இது வரைக்கும் வந்து என்னென்னு கிடச்சிச்சு 2 சொல்லிட்டு கிடச்சிச்சு. 2 கூட -1 வந்து இங்கே மைனஸ் பண்ணுறேன். மைனஸ் பண்ணால் 2ங்கிறது இப்போது என்னோட வேல்யூ 1 சொல்லிட்டு இருக்கும். 2 - 1 = 1 சொல்லிட்டு கிடைக்கும் என்னோட வேல்யூ. ஸோ n வந்து இப்போ போயிட்டு செக் பண்ணும் 1 greater than 0ங்கிறது கண்டிஷன் ட்ரூ தான். ஸோ ரிமைண்டர் வேல்யூ இப்போது n மாடுலோ 26 1 மாடுலோ 26னால் உங்களுக்கு வந்து 1 தான் வந்து ரிமைண்டராக கிடைக்கும். ஸோ இஃப் கேஸ்க்குள்ளே போகாமல் ஜீரோக்குள்ளே போகாமல் எல்ஸ் கேஸ்க்குள்ளே வந்துட்டு இந்த இடத்துல வந்து உங்களுக்கு ஏன்னு சொல்லிட்டு கிடைக்கும். ஸோ ஏங்கிறதும் கிடைக்கும். ஸோ ஏங்கிறதும் பிரிண்ட் ஆகிடும். அப்புறமா ஐயோட வேல்யூ இன்க்ரிமெண்ட் ஆகிட்டு 1லேருந்து 2 மாறி இருக்கும். அப்புறமா n = n / 26. என்னோட வேல்யூ ஃபைனலாக வந்து 1 சொல்லிட்டு இருக்குல்ல 1 / 26 இது டிவைட் பண்ண 0ன்னு ஆகிடும். ஸோ கேஸ் வந்து ஃபெயில் ஆகிட்டு இந்த லூப்பை விட்டு வெளியே வந்துடும். அப்புறமா எஸ்டிஆர் ஆஃப் ஐங்கிறது என்ன இருக்குது இப்போ 2 சொல்லிட்டு இருக்குல்ல. ஸோ அந்த இடத்துல வந்து இந்த நல் கேரக்டர் வந்து பிரிண்ட் ஆகும். ஓகேங்களா. ஸோ இதுதான் ப்ரோக்ராம். இதை வந்து எப்படி வந்து ரிவர்ஸ் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நான் இப்போ ப்ரோக்ராமிங் டெமோவில் காட்டுறேன். அதில் பார்த்தா உங்களுக்கு கிளியராக புரியும். ஸோ இதுதான் வந்து அந்த நோட்ஸில் பார்த்த ப்ரோக்ராம் லாஜிக்கு. அதை அப்படியே எடுத்து தான் இங்கே காப்பி பண்ணி வச்சுருக்கேன். இதில் வந்து இந்த ஸ்ட்ரிங்கை வந்து எப்படி வந்து ரிவர்ஸ் ஆர்டரில் பிரிண்ட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு அதுக்கான லாஜிக் தான் இந்த 3 லைன். இதை வந்து நான் ஆல்ரெடி வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். லாஸ்ட் வீடியோ தான் எக்ஸ்பிளைன் பண்ணல. வேணா வந்து லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், பார்த்து செக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ இதை பில்ட் அண்ட் ரன் சொல்லிட்டு அவுட்புட் செக் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். ஸோ என்டர் எக்ஸல் காலம் நம்பர் சொல்லிட்டு கேட்குது. நான் நோட்டில் பார்த்த மாதிரியே வந்து கொடுக்குறேன். ஃபஸ்ட்டு என்ன கொடுத்தேன் 3ன்னு சொல்லி கொடுத்தேன்னா 3னா சி கரெக்டான காலம் வந்து பிரிண்ட் ஆகுதா. அதுக்கப்புறம் என்ன கொடுத்தேன் 26 கொடுத்தேன். 26னால் என்ன வரணும் 26னால் இசட். ஸோ இசட் கரெக்டாக வருது. அதுக்கப்புறம் 28 கொடுத்தா ஏபின்னு சொல்லிட்டு வருது. அதே போல் 52ன்னு கொடுத்தா ஏஇசட் சொல்லிட்டு கரெக்டாக வருது. இங்கே இந்த ஸ்ட்ரிங்கில் வந்து இப்போ என்ன சொல்லிட்டு இருக்குன்னா வந்து ஸ்ட்ரிங்குள்ளே இருக்கிறதுலாம் வந்து நீங்கள் நார்மலாக ஸ்ட்ரிங்கை வந்து பிரிண்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா வந்து இசட்ஏ தான் இருக்கும். பட் நம்ம இங்கே பிரிண்ட் பண்ணுறதா தான் வந்து ரிவர்ஸ் ஆர்டரில் வந்து பிரிண்ட் பண்ணியிருக்கோம். சரிங்களா. ஸோ இவ்வளோ தான் இந்த ப்ரோக்ராம். இந்த ப்ரோக்ராம் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நம்புகிறேன். இதில் டவுட் இருந்தால் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், ரிப்ளை பண்ணுறேன். இது போல் மேலும் பல வீடியோஸ்க்கு நம்ம சேனல் கோடிங் இன்ஸ்டாகிராமில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். கீப் சப்போர்ட் அவர் சேனல். தேங்க்யூ.